நயினா நாகேந்திரனை தலைவராக நியமிச்சதுக்கான நாம நினைச்சது நடத்திடலாம் அப்படின்னு டெல்லி நினைக்குதா? அவருக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் தெரியும். இது சரியா இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போயிடுவார். அதில் என்ன இருக்குது? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க, தமிழிசை இருக்கு, வானதி இருக்கு, கட்சிராஜா, இவங்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்து அரசியல் துவக்கமே பாஜக தான். அவங்க அடையாளமே பாஜக தான். அது பாஜக கடுமையாக குரல் கொடுத்துருக்குறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ இவர் அதிமுகலேருந்து வந்தவரை டக்குன்னு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்களே. இதில் பிரச்சனை எப்படி வருதுன்னா, நான் அந்த ஆங்கிளில் பார்க்கல. தேவையில்லாமல் பாஜக பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் தினகரனையும் வெளியே அனுப்பிச்சு முக்குளத்தோருடைய கோபத்தை வரவழைச்சிட்டாங்க பாஜக மேலே. முக்குளத்தோருக்கு ஒரு கடுமையான ஒரு வெறி பிடிச்ச எதிர்ப்பு பாஜக மேலே வந்துருச்சு. அது ஒரு பெரிய சமுதாயங்கிறது யாரும் அவர்கிட்ட அமித்ஷா கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதில் தான் அவர் சசிகலாவை ஏதோ நினச்சிட்டார். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு பெரிய ஜாதியை நம்ம பகைச்சிக்கிட்டோம். அவர் சினிமாக்காரரே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்துட்டார். விஜய், நமிதா, இந்த மாதிரி இந்த நடிகைகள், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் ஜாதி பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கிறது. இப்போ தான் அவர் அதுக்கு போயிட்டுருக்கார். அந்த ஜாதி பாலிடிக்ஸுக்கு இப்போ தான் போகிறார். அதனால தான் முக்குளத்தோரை நம்ம பகைச்சிக்கிட்டோங்கிறத இது பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நயினார் நாகேந்திரனை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோரை சேர்ந்தவர்னு எனக்கு தெரியாது. அதனால் அவங்க சொன்ன பிறகு தான் தெரியுது முக்குளத்தோரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவர் போட்டிருக்காங்க. மற்றபடியே ஏற்கனவே. ஆனால் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு 3% அந்த எந்த தலைமையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, நமக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் நம்ம ஜாதி இல்லாத ஆட்களை எல்லாம் போட்டால் என்ன அர்த்தங்கிறது தமிழ்நாட்டு 3% இருக்கிற கோபம்.